அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஓகேங்களா? வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ நம்மளுடைய பாலிட்டி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் பார்ட் 2 வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? பார்ட் 3யோட இ கவர்னன்ஸ் ஆனது முடிஞ்சிடும். சரிங்களா? பார்ட் 2 அப்படின்றது பார்ட் ஒன்றுமே நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெருசா இருக்காது. நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா e-governance அப்படின்றது ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ்லாம் என்னென்ன டைப்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து யார் வந்து இந்த ஸ்மார்ட் இ கவர்னன்ஸ் ஸ்மார்ட் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா அப்படின்ற விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம். ஓகேங்களா? பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல இருந்து டிஎன் ஸ்டேட்டுக்கு, சரிங்களா, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நம்மளுடைய டாபிக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால சென்டர் டு டிஎன் ஸ்டேட் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய விஷயம் தான் இது, ஒரு சின்ன பார்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டுடைய தொடர்ச்சியா தான் பார்ட் 3 அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? பார்ட் 3ல தான் நம்ம கோரா பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய சிலபஸ்ல வந்து நான் பார்ட் 3 கொண்டு வரும்போது சிலபஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ ஓகேங்களா, என்இஜிபி ஓகேங்களா, என்இஜிஏ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த பாட்டுல பார்த்துட்டு நம்ம பார்ட் 3ல வந்து ஃபுல் டீடைல் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஸ்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ஓகேங்களா? வாட் இஸ் வாட் அப்படின்னு இ கவர்னன்ஸை பார்த்தா மட்டும் போதும். அதனாலதான் இந்த ரெக்கார்டிங் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான ஷெடியூல். ஓகேங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சில கிளாஸஸ் வந்துடும். டிபிஎஸ்பி வந்துடும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துடும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற எது வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் வந்துடும். அதுக்கடுத்து யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது யூனியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குள்ள ரெண்டு பிரிவாங்க, கேபினெட் ஓகேங்களா, அப்புறம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிவாங்க. இதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றதோட இது முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த கவர்னர் பார்க்கும்போதே கவர்னருக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம். பிரசிடென்ட் பார்க்கும்போது பிரசிடென்ட்டுக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம். பாலிட்டியும் முடிஞ்சிடும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ். ஓகேங்களா? மின் ஆளுகை தொடர்பான மத்திய நிலையிலிருந்து தமிழகத்தினுடைய நிலை அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? மத்தியிலிருந்து தமிழகம் அப்படின்றத டிஎன் ஸ்டேட். ஓகேங்களா? டிஎன் ஸ்டேட் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, இதுல கூடிய அஜெண்டாஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1999ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மைட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து 1998 ஓகேங்களா, பிஃபோர், அதாவது இந்த 99க்கு முன்னாடி 1998லயே ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து தமிழகம் வந்து என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எம்எம்பிஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இ கவர்மெண்ட்ஸ், இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஓகேங்களா? இது பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இது என்ன சார் மைட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது மைட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்
டெக்னாலஜி. ஒய்க்கு தான் ஓகேங்களா, ஒய் டெக்னாலஜி ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைடி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பண்றாங்க. சரிங்களா. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அப்போ அந்த ஐ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றத வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மைடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மைடி வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1999 ஓகேங்களா, மத்திய அரசால் வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அதே சமயத்துல ஓகேங்களா, அதே சமயத்துல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஸோ இ கவர்னன்ஸ் ஓகேங்களா, இந்த மின் ஆளுகை தொடர்பான சில விஷயங்கள்ல ஓகேங்களா, சில இடங்கள் ஓகேங்களா நம்ம பிலிம்ஸ்ல படிச்சிருப்போம். தென் இந்திய தென்னிந்திய மாநிலங்கள் முன்னோடியா இருந்திருக்கு. சரியா, தென்னிந்திய மாநிலங்கள் முன்னோடியாக உள்ளன அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, யூனிட் 9ல பார்த்துருப்போம் இதெல்லாம். இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்றோம்? ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஓகேங்களா. ஸோ இந்த தென்னிந்திய மாநிலங்கள் 4 மாநிலங்களுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இ கவர்னன்ஸை செயல்படுத்துறதுல ரொம்ப என்னவா இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அதே சமயம் வந்து முன்னோடியாகவும் இருந்திருக்காங்க. எப்படி முன்னோடி இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அதுக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முன்னோடியா தான் இருந்திருக்கு. கொஞ்சம் முன்கூட்டியே என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி ஓகேங்களா, தகவல் தொழில்நுட்ப துறை அப்படின்றத 1999ல சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம்னா 1998ல நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கிட்டோம். சரியாங்க. சோ நம்ம 1998 நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி வச்சுட்டோம். அப்ப இது என்னதான் பண்ணுது? இது என்ன பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்களை பண்றதுக்காக ஓகேங்களா, அதாவது கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம வந்து மாத்தி பார்ப்போம், என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி அப்படின்றத 1998 என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா. சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எஸ்டாப்ளிஷ்டு பை தமிழ்நாடு அஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட்ஸ் ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட எஃபர்ட்ஸுக்கு அது ஒரு பார்ட்டா இருக்கணும் ஓகேங்களா. ப்ரமோட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக இது வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும். இது வந்து மார்க்டு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் டுவர்ட் மேக்கிங் தமிழ்நாடு வந்து டூ ஸ்டெப் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இம்ப்ரூவ் கவர்னன்ஸ் அண்ட் சர்வீஸ் டெலிவரி வந்து ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்றதுல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமா இருந்திருக்கும். சரி, அப்படி பார்க்கும்போது எங்களை 1998 நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சார். அதுக்கப்புறம் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா 2006ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விஷயங்களே கொண்டு வராங்க. சரிங்களா, பாலிசி அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா நம்மள 2000 நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா டைடல் பார்க்லாம் உருவாக்கிட்டோம் சென்னையில. சென்னை பிகமிங் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐடி பார்க்ஸ் இன் ஏஷியா. ஏஷியாலே ஒரு லார்ஜஸ்ட் ஐடி பார்க் அது இருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் ஓகேங்களா, இனிஷியேட்டிவ்ஸ், டாக்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா. 2002ல ஐடி பாலிசி வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி ஆக்ட் மூலியமா ஓகேங்களா, ஐடி ஆக்ட் மூலியமா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா. அப்ப 2006ல தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி பாலிசி அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வேலை வந்து அந்த கொள்கையை வந்து கொண்டு போறாங்க. ஐடி ஆக்டும் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஆயிட்டு இருக்கு. 2002ல வந்து சாரி 2000த்துல வந்து ஐடி ஆக்ட் வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துருக்கு. சரிங்களா. சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஐடி பாலிசி டு இன்ஷூரிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வரணும், லீடர்ஸ் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துறாங்க. இப்போ பாருங்க 1998க்கு அப்புறம் அடுத்த 2 வருஷத்துலயே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா டைடல் பார்க்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா. அடுத்து இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் நம்ம உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி சிம்பிளிஃபைங் ஆக்சஸ் வந்து கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்பாடு பண்ணிட்டோம் ஓகேங்களா. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே எதன் கீழே கொண்டு வரோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி ஆக்ட் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வந்து என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சட்டம் 2000 அதுக்குங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சட்டமானது திருத்தப்படுது. 2012ல வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா திருத்தப்படுது ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னோடியாக தமிழகமானது முன்னோடியாக வந்து எதுல பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ்ல முன் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மைடி ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மைடி. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மைடிக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா இந்த மைடி வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 1999ல ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிரியேட் பண்றாங்க. சோ இதுக்கு கீழே என்னத்தை கொண்டு வராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 2000ல ஓகேங்களா ஐடி ஆக்ட் ஓகேங்களா, தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஓகேங்களா, தகவல் தொழில்நுட்ப சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்றுறாங்க. சரிங்களா. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2006ல
ஓகேங்களா? ஐடி பாலிசி. இந்த ஐடி பாலிசி 2000லே சொல்லலாம். சரிங்களா? 2000ன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ஸோ ஐடி பாலிசி வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ணப்படுது. இந்த கொள்கைக்கு கீழ அந்த தகவல் தொழில்நுட்ப சட்டமானது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இயங்கிட்டு இருக்கு. ஸோ 2006ல இன்னும் கொஞ்சம் அத அப்டேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதே காலகட்டத்தில ஓகேங்களா? இதே காலகட்டத்தில 2006ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான். சரிங்களா? நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்ற ஒரு பிளான வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வராங்க. இது வந்து துறை ரீதியாக ஓகேங்களா? துறை ரீதியாக சில விஷயங்கள என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வருது. ஓகேங்களா? இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய அல்லது நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகளின் கீழ் ஓகேங்களா? நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகளின் கீழ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு துறை ரீதியாக இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசி அல்லது பிளான் ஓகேங்களா? பிளான வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யார் தலைமையா இருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைட்டி அப்படின்றது தலைமையா இருந்து இத்தன விஷயங்களையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு வருது. சரிங்களா? ஸோ இதே மைட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள சொல்லுது. என்னன்னு பார்த்தோம்னா, மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா? மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி எம்எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள கொண்டு வராங்க. ஸோ இப்ப இந்த மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன விஷயங்களாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஒண்ணு என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இல்ல. ஓகேங்களா? ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருது. அப்ப இன்டகிரேட்டட்னா யார் யார் அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும் இணைந்து. ஓகேங்களா? ஒண்ணுல ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கான்கர் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்டகிரேட்டட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் எத்தன விஷயங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஓகேங்களா? என்னென்ன கவர்னன்ஸ் பிளான்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வராங்க. சரிங்களா? இதுக்கு இந்த மிஷன் மோட்ஸ் ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணக்கும் குடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருந்து நாங்க எத்தன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 11 பண்ணுவோம். இதுவும் எதன் அடிப்படையில இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, துறை ரீதியான அடிப்படையில தான் இருக்கும். ஓகேங்களா? துறை ரீதியான அடிப்படையில. இப்போ உதாரணத்துக்கு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐடி சொல்லலாம். ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ், நாட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்துக்குவாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் எத்தன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 13 பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு உதாரணமாக அ இ ஹெல்த் ஓகேங்களா? ஹெல்த் வந்து விஷயங்கள் ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா, பஞ்சாயத் இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க உள்ள கொண்டு வருது. ஓகேங்களா? இன்டகிரேட்டட் பண்ணி சொல்லி பார்க்கும்போது கோர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இன்டகிரேட்டடா உள்ள வருங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த விஷயமா தான் இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூவ் ஆகுது. அப்ப இன்டகிரேட்டடா எத்தன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 7 பண்றாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் சேர்ந்து 7 பண்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் 11 பண்ணுது. ஸ்டேட் கவர்ன்மென்ட் எவ்வளவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 13 மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எதன் அடிப்படையில பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேசிய மின் ஆளுகை அ பிளான் ஓகேங்களா? அதாவது ஆக்சுவலா வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பாலிசி கொள்கை ஓகேங்களா? அதன் அடிப்படையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? நேஷனல் இ கவர்னன்ஸ் பாலிசி அதன் அடிப்படையில மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் குடுக்கப்படுது. 3 விஷயங்களாக இந்த மிஷன் மோட் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடுக்கப்படுது. ஓகேங்களா? மின் ஆளுகை, மத்திய அரசு தொடர்பான மின் ஆளுகை, அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஓகேங்களா? மாநில அரசு தொடர்பான மின் ஆளுகை, அடுத்து வந்து 2 பேரும் இன்டகிரேட்டடா ஓகேங்களா? இணைந்து செயல்படக்கூடிய மின் ஆளுகை திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை திட்டங்களை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னெடுத்துட்டு வராங்க. சரியாங்க. சோ இதன் அடிப்படையில் ஓகேங்களா? இதன் அடிப்படையில் இதுக்குள்ள போகும்போது ஓகேங்களா? என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ஐசி ஓகேங்களா? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாமே வந்து டேட்டாஸ் தான். டேட்டா தகவல்கள் தான். சரிங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தகவலியல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் எங்க போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்றதுக்கு தான் போகும். ஓகேங்களா? சோ இதுக்கு தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடிக்கு கீழ ஓகேங்களா? அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்இஜிஏ ஓகேங்களா? டிஎன்இஜிஏ தமிழ்நாடு மின் ஆளுகை முகமை அப்படின்றத என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? அது போக ப்ரக்யூர் பண்றதுக்காக. இப்ப நம்மளுக்கு ஓகே முகமை மட்டும் இருந்தா போதுமா? துறை மட்டும் இருந்தா போதுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த துறைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து ப்ரக்யூர் ஓகேங்களா?
ஓகேங்களா? வாங்கக்கூடிய, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்காட் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருவாக்குறாங்க. சரி, ஓகே. இது மட்டும் போதுமா அப்படின்னா, இணையம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இந்த இணையமும் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சேஃபா இருக்கணும். ஸோ அதையுமே வந்து கவர்ன்மெண்ட் குடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, டாஃபிநெட் அப்படின்றதையும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருவாக்கிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் டிஎன்இஜிஏ, எல்காட், டாஃபிநெட். ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் நெறைய இருக்கு உள்ள. அத பத்தி நம்ம கீழ பார்ப்போம். சரிங்களா? ஒவ்வொன்னா பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த செக்ரட்டரி ஓகேங்களா? செயலகத்துக்கு கீழ இது செக்ரட்டரி மாரி வச்சு, இதுக்கு கீழ இத்தன விஷயங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள கொண்டு வராங்க. சரியாங்க. அப்ப டிஎன்இஜிஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மின்னாளுகை முகமை. ஓகேங்களா? தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ், ஜி கேப்ஸ், இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா? எல்காட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? டாஃபிநெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இணையத்துக்காக, இன்டர்நெட்டுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாஃபிநெட் அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இது முழுக்க முழுக்க ஓஎஃப்சி. ஓகேங்களா? ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெட்வொர்க்கிங் அப்படின்ற உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து படிப்பீங்க. கணினி அறிவியல்ல வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்ற ரிலேட்டடா ஓஎஃப்சிய பத்தி என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த டிபார்ட்மென்ட்க்கு கீழ இத்தன துறைகள். அப்ப இதையும் சா அதாவது மிஞ்சின ஏதாவது துறைகள் இருக்கா அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடிக்கு கீழ தமிழ்நாடு சில விஷயங்கள கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தோம்னா, டிவிஏ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ கொண்டு வராங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி. ஓகேங்களா? தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி கல்விக்காக. ஓகேங்களா? கல்விய வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கற்றலுக்காக. ஓகேங்களா? ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்காக கொண்டு வராங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசிடிவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு கேபிள் டெலிவிஷன் ஓகேங்களா? ஏஜென்சி டிவிசி டிவி கார்ப்பரேஷன். சரிங்களா? கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வரணும். ஸோ இத தாண்டி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேங்களா? நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? என்இஜிபி அந்த பிளான்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பாலிசில என்ன விஷயங்கள் இருக்கு, அது தொடர்பா டிஎன்இஜி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்குது, அதுல எல்காட், டாஃபினெட்லாம் எப்படி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்டர் டூ ஸ்டேட். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம நெறைய என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் இனிஷியேட்டிவ்ஸ் நெறைய வந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து வச்சுட்டோம். தமிழ்நாகம் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து என்னவா கருதப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னோடியாக கருதப்படுது. சரிங்களா? இது இதனுடைய தொடர்ச்சியா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 3 இருக்கும். சரிங்களா? பார்ட் 3 ஓகேங்களா? முழுக்க முழுக்க எத பத்தி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட சில ஆப்ஸ் எல்லாமே தொடர்பா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ணிருவோம். சரிங்களா? அதிலுமே உங்களுக்கு பிபிடிஸ் வந்துரும். இத நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நாளைக்கு நம்மளுக்கு வந்து டிபிஎஸ்பி கிளாஸ் இருக்கு. அந்த டிபிஎஸ்பி கிளாஸுக்கான பிபிடிஸ் வந்து என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிடிஎஃபா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டிபிஎஸ்பி நீட்டா படிச்சுட்டு போயிரலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சிடலாங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம ஈஸியா உள்ள போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஃபைன். நன்றிகள். பார்ட் 3யும் உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஓகேங்க.